சும்மா சொன்னதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காதம்மா. அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேயா தெரியுமா? அதனாலதான் உங்க கண்ணுக்கு எல்லாம் அவர் தப்பா தெரியுதாரு. நான் தான் சொல்றேன்ல அவர் திருந்திட்டாருன்னு. அப்புறம் என்ன? ஓ அப்படியா? சம்பாதிக்க ஆரம்பிச்ச தைரியத்துல எங்கிட்டயே குரல்ல ஒசத்தி பேச ஆரம்பிச்சிட்டல. ஐயோ மா மா சத்தியமா இந்த மாதிரிலாம் இல்லம்மா. அது புரிஞ்சுக்காம எல்லாரும் பாபு குறை சொல்றீங்களேன்னு அது கோவத்துல நான் பேசுனது தப்பு தான். மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன். கௌரி மாதிரியோ இல்ல முதலாளி மாதிரியோ பாபுவை வீட்டு விட்டு வெளியே போன ஒரே வாட்டில் என்னாலையும் சொல்ல முடியுமா? ஆனா அதுக்கப்புறம் கௌரியோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும். அது ஏமா யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க? பாருங்க, கௌரி பாபுவை மனசார விரும்பி நம்ம வீட்டு விட்டு வெளியே போய் நம்ம எல்லாத்தையும் மீறி அவரை கல்யாணம் பண்ணியிருக்கா. இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. கௌரியோட வாழ்க்கை கடைசி வரைக்கும் நல்லா இருக்கும்னா அந்த குழந்தைக்கு அப்பான்னு பேர் சொல்லுற ஆளு வேணும்னா கண்டிப்பா பாபு தேவைம்மா. கௌரி கடைசி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட முடியுமா? இல்ல இந்த குழந்தை தான் அப்படியே வளர்ந்துட முடியுமா? முடியாதுமா. ஜெயில் வாழ்க்கை அனுபவிச்சு திரும்பி ஒரு மனுஷன் வெளியே வந்திருக்காமா. அவங்கிட்ட போய் நம்ம போடா நீ அவன் நீ இவன் அப்படின்னு விரட்டி விரட்டி விட்டனா என்னம்மா மனசு உடைஞ்சு போயிட மாட்டேனா? சரி, அப்படி மனசு உடைஞ்சு போய் ஏதோ ஒரு கண் காணாத இடத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கௌரி கடைசி வரைக்கும் வாழா வெட்டியா வாழணும். பரவாயில்லையா? சரி, ஒருவேளை மனசு ரொம்ப நொந்து போய் ஏடா உடம்பு ஒரு முடிவு எடுத்துட்டாப்பலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பலன்னு வச்சுக்கோங்க, என்னமா பண்ணுவீங்க? கௌரி பூவையும் பொட்டியும் இழந்துட்டு அமங்கலி ஆயிடுவா. நம்ம கௌரிய அந்த கோலத்துல உன்னால பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பாபுவை கூட்டு வேலை கொடுத்துருக்கேன். ஆனா ஒண்ணுமா, பாபு தெரிஞ்சிட்டாரு. அது மனசார எனக்கு தெரியும். அதுக்கும் மேல என் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்மா. புரிஞ்சுக்கோ. நான் என்னங்க சொல்றது? நீங்க எடுத்த முடிவு சரியா இருந்தாலும் பாபு எந்த நேரத்துல எப்படி மாறுவார்னு சொல்ல முடியாது. அப்படியே பழையபடி மாறிட்டாலும் தாங்கிதான் ஆகணும். எத்தனையோ சோதனையை தாண்டி வந்துட்டோம். இதை தாங்கி சமாளிக்க மாட்டோமா? ஸ்வேதா, எனக்கு மனசு சரியில்லை. நீ போய் சாமி கும்பிட்டு வா, நான் வண்டியிலே உட்காந்துருக்கேன். இறங்குங்கன்னு சொல்றேன்ல. ஸ்வேதா, மனசை அமைதியா வச்சுக்கிட்டு மைண்டை தெளிவா வச்சுக்கிட்டு சாமி கும்பிடணும். இல்லைன்னா சாமி கும்பிடக்கூடாது. ஏற்கனவே நான் கொதிச்சு போயிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. இறங்குங்க. சரி வரேன். சீக்கிரம். இந்த குழந்தைய பிடி. எங்க நிக்கிறீங்க? நம்ம அவளை பார்க்க தான் வந்திருக்கோம். வாங்க ஸ்வேதா, வாங்க. சித்ரா,
நாளைக்கு கோர்ட்ல தான் சந்திப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, இதான கடைசி சந்திப்பு. அப்போ நான் சொன்னதுக்கு தயாராகி தானே வந்திருக்க? ஆமா, நீ சொன்னதை நான் செஞ்சு கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி நாகரீகமா வார்த்தை மாறாம நீ நடந்துக்கணும். ஸ்வேதா, இங்க என்ன நடக்குது? நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் நீங்க புரியல. எதுவும் பேசாதீங்க, இங்க வாங்க. முகுந்தன், நீங்க சித்ராவை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நான் நம்ம குழந்தை மேல சத்தியம் வாங்கினேன்ல. அப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனாலதான் சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் மாட்டும் போதெல்லாம் உன் சந்தேக பேச்சை என்னால கேட்க முடியல. இத பாருங்க, குழந்தை மேல வாங்கின சத்தியத்தை அந்த சாமி சாட்சி நான் வாபஸ் வாங்குறேன்.